வணக்கம் அன்பான சொந்தங்களே. ராமாயண கதை சொல்லல் பாகம் 35 உங்களை சந்திக்க வருகிறார் சுப்பிரமணியம் மங்கையர்க்கரசி அவர்கள். மிக சிறப்பாக வாரம் வாரம் மிக அழகாக பெரிய ஒரு காப்பியத்தை சிறிய ஒரு துணுக்குகளாக அவர் கொண்டு வந்து தருவது மகிழ்ச்சிக்குரியது. பலரும் அவளோட கேட்கிறீர்கள். அவர் வராத சந்தர்ப்பத்தில கூட நீங்கள் போன் எடுத்து கேட்கிற அளவுக்கு அவர் ரசிக்கிறீர்கள் என்பது உண்மை. நிச்சயம். அதாவது ஒரு கதையை சுருக்கமாக சொல்வது அது ஒரு வித்தை தான், எல்லோராலும் முடியாது. அந்த வகையில் மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள் அழகாக ராமாயண கதையை வாரம் வாரம் சொல்லி வருகிறார். 60 பாகங்களுக்குள் முடிக்க இருக்கின்றார். எனவே அவருடைய கதையை இதோ இப்பொழுது கேட்போம். வணக்கம் மங்கை அவர்களே. வாருங்கள். இன்றைய பாகம் எத்தனை? 37. மன்னிப்போட இன்றைய பாகம் 37 சந்திக்க வருகிறார் மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். இதோ அவரிடமே கையளிக்கின்றோம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. வாலி வதம் பாகம் 37 ராமாயண கதைகள் தொடர்ந்து பார்க்கலாம். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் சுக்ரீவன் அரண்மனையின் முன்னின்று பெரும் கூச்சலிட்டதை வாலி கேட்டான். அது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சுக்ரீவனின் கர்ஜனையில் ஒரு புதிய தெம்பு ஒலித்தது. வாலியும் போருக்கு தயாரானான். இருவரும் கடுமையாக போரிட்டு கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் வாலி சுக்ரீவனை மூக்கமாக தாக்கினான். சுக்ரீவன் எவ்வளவோ முயன்றும் வாலியை வீழ்த்த முடியவில்லை. மேலும் போரிட முடியாத சுக்ரீவன் ரிஷிமுக மலைக்கு ஓடினான். வாலி அங்கு வந்து தன்னை தாக்க முடியாது என்ற நினைப்பினால் இவன் வாலி போனான்னா தலை சுக்குனரா பிடிச்சிடும். அதனால அங்க போக மாட்டான்னு நினைச்சிட்டு சுக்ரீவன் தன் இருப்பிடத்துக்கு வந்ததும் தரையில் விழுந்தான். மெல்லிதான குரலில் திட்டமிட்டபடி ராமன் ஏன் வாலி மீது அம்பு எய்யவில்லை? அப்படி செஞ்சிருந்தா தானே இவனுக்கு அடிபட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம் திட்டமிட்டபடியே மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தவங்களை சண்டையை பார்த்து கொண்டிருந்தேன். இருவரும் ராமர் சொல்றாரு, ஒரே உருவ அமைப்பில் இருப்பதனால் சண்டையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீ யார் வாலியார் என்பதை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. எனவே மரத்தடியில் ஒளிந்து கொண்டிருந்தும் நான் அம்பு எய்யவில்லை. என்னை தடுத்த ஒரே அச்சம் என் பானம் உன்னை தாக்கிவிடக் கூடாது என்பதனால்தான். மறுபடியும் நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை என்று நினைக்காதே என்று ராமன் சொன்னார். பதில் எதுவும் சொல்லாமல் சுக்ரீவன் இதை ஏற்றுக்கொண்டான். அத்துடன் ராமன் ஒரு உபாயத்தை கையாண்டார். லட்சுமணனை அழைத்து கஜ புஷ்பி மலர் கொண்டு ஒரு மாலையாக கட்டி அதை சுக்ரீவன் கழுத்தில் அணிவித்தார். லட்சுமணன் இந்த வேலையை செய்யறாரு. அப்படி அணிவித்ததுக்கு அப்புறம் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லையா? அதனாலதான் யார் வாலி யார் சுக்ரீவன் என்பதை இனி அடையாளம் கொள்ளலாம் சாரி. அப்படி 2 மாலையை போட்டுக்கிட்டு வராரு. அப்படியே செய்யலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோட மீண்டும் வாலி போருக்கு வராரு. தன்னிடம் அடிபட்டு போன தம்பி இவ்வளவு விரைவில் திரும்பி வந்தது, தன்னைக்கு போருக்கு அழைப்பது எதிர்பார்க்கல வாலி. அப்ப போருக்கு மறுபடியும் தயாராகிறாங்க. வாலியின் மனைவி தாரை சொல்றா, அவனை இப்படி எச்சரித்தார். எப்படின்னா, தங்களிடம் தோற்று போன தம்பி இவ்வளவு விரைவில் திரும்பி வந்து போர் முழக்கம் செய்கிறார் என்றால் அவருக்கு ஏதோ புது தெம்பு கிடைத்திருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டாமா? அங்கதன் மூலம் நான் அறிந்து கொண்டவரை தசரத குமாரர்களான ராமனும் லட்சுமணனும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் சுக்ரீவனுக்கு உதவி செய்வார்கள் என்று நினைக்கிறேன். 2 மாபெரும் வீரர்கள் துணையாக இருப்பதனால் தம்பி மீண்டும் தங்களை போருக்கு அழைக்கிறார். எனவே நீங்கள் போக வேண்டாம். இந்த நேரம் நீங்கள் சுக்ரீவனுடன் மோதுவது சரிபடாது என்று சொல்லியும், நீங்கள் ஏன் இனிமேலும் தம்பியுடன் போரிட நினைக்கிறீர்கள்? அவரிடம் சமாதானம் பேசுங்கள். தம்பியை அவனை இளவரசனா ஆக்கிறதுக்கு தயங்காதீங்க அப்படின்னு சொல்றார் தாரை. தாரையே, நீ சொல்வது சரிதான். இருந்தாலும் நான் சுக்ரீவனிடம் போரிட்டு தான் ஆக வேண்டும். போருக்கு ஒருவன் அழைத்து போது
சமாதானம் பேசுவது வீரனுக்கு அழகல்ல. நான் சுக்ரீவனை நிச்சயம் வீழ்த்துவேன். என் வீரத்தின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. ராமன் பற்றி நீ சொல்கிறாய். ஒன்றை தெரிந்து கொள். ராமன் தர்மத்தின் பக்கம் நிற்பவன். அவன் சுக்ரீவனுக்கு உதவ மாட்டான். எனவே என்னை தடுக்காதே. தாரை மறுபடியும் ஏதேதோ சொல்லி பார்த்து வாலி கேட்கல. சுக்ரீவனுடன் போரிட சென்றான். இந்த முறையும் சகோதரரிடையே மிக மூர்க்கமாக போர் நடந்தது. அப்பொழுது வாலி தான் வெற்றி பெறும் நிலையில் இருந்தான். வாலியின் பலத்திற்கு முன்னால் சுக்ரீவனின் வீரம் எடுபடவில்லை. முன்பு போல் ராமன் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டார். அவரால் சுக்ரீவனையும் வாலியையும் சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. ஒரு கட்டத்தில் வாலியை தனியாக குறிவைக்க நேர்ந்த போது ராமன் தயங்கினான். அந்த தயக்கம் ராமன் தயங்கல, தயக்கமில்லாமல் அம்பு எய்தார். அது வாலியின் மார்பை தாக்க அவன் இரத்த காயத்துடன் தரையில் சாய்ந்தான். வாலி இரத்த காயத்தோட தரையில விழுந்துறான். இதையடுத்து ராமனும் லட்சுமணனும் மறைவிடத்தில் இருந்து வெளிப்பட்டு வாலியின் எதிரில் வந்து நின்றார்கள். வழியில் குறித்து கொண்டிருந்த வாலி ராமனை கண்டதும் ஏளனமா சிரிக்கிறான். பேச ஆரம்பிக்கிறான். தசரத குமாரனே, உங்கள் குலத்தில் பிறந்த எல்லோரும் தர்மவான்கள், ராஜநீதியையும் யுத்த தர்மத்தையும் கடைபிடிப்பவர்கள். ஆனால் நீயோ நேருக்கு நேர் மோதாமல் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்து தாக்கினாய். இது வீரமா? இது யுத்த தர்மமா? உங்கள் குலத்தின் கௌரவத்திற்கு இது தகுமா? இது தகுமா? உன் மனைவியை யாரோ ஒருவன் கவர்ந்து சென்றான் என்பதனால் என்னை கொல்லலாமா? இந்த கொல்லலாம் என்று எந்த மனுநீதியில சொல்கிறது? என் தம்பியுடன் நட்பு கொண்டிருக்கிறாய் என்பதால் என்னை கொல்வது எந்த விதத்தில் சரியாகும்? சீதையை மீட்பதற்காக என் தம்பியின் உதவியை நாடியிருக்கிறாயே. என்னிடம் கேட்டிருந்தால் ராவணனை அழித்துவிட்டு சீதையை நான் மீட்டுக் கொண்டு வந்திருப்பேன். நீ என்னை தகாத முறையில் தாக்கி உனக்கு தான் பழி சேரப்போகிற அப்படின்னு சொல்ற. ராமன் வாலிக்கு இப்படி சொன்னார். தர்மம் என்று தெரியாமல் பேசுகிறார். எது தர்மம்னே உனக்கு தெரியல. அதனால முனிவர்களே தயங்குவாங்க. தர்மம் எது என்பதை சொல்வதற்கு முனிவர்களே தயங்குவார்கள். நீயோ எனக்கு தர்மம் என்று போதிக்கிறாய். அது போகட்டும். சீதையை நீ மீட்டு தந்திருப்பாய் என்று சொல்கிறாய். பிறன் மனைவியை அபகரித்த நீயா இன்னொரு மனைவியின் அபகரித்த என் மனைவியை மீட்டு தருவாய்? இந்த இன்னொரு மனைவிய கடத்திட்டு போனவனை நீ எப்படி மீட்டு தருவ? வீர செயல் புரிவதற்கு தர்மத்தின் துணை இருக்க வேண்டும். நீயும் ராவணனும் ஒரே குலம். தர்ம நூல்கள் சொல்வதுபடி உன் குற்றங்களுக்காக நீ கொல்லப்பட வேண்டியவனே. தீயவர்களை தண்டிக்காது பாவம், அந்த பாவம் என்னை சேர்ந்திராது. தீயவர்களை தண்டிக்காது இந்த பாவம்லாம். அந்த பாவம் என்னை சேர்ந்திருக்கவே இப்படி தாக்கியிருக்கிறேன். ராஜ தர்மம் என்பது எது என்றால் இந்த செயலை நீ ஆட்சேபிக்க முடியாது. ராமன் பேசியதை பிறகு வாலி தன் தவறை உணர்ந்து கொண்டான். தர்மம் எது என்பதை புரிந்து கொண்டான். அண்ணலே, நான் அறியாமையினால் உதிர்த்த நிந்தனைகள் வார்த்தைகள் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கைகூட்டி கேட்டுக்கொண்டான். வாலி தொடர்ந்தான். நான் இறக்கப் போகிறேன். ஆனால் தங்கள் கையால் மறிப்பதனால் நான் உத்தமலோகம் செல்வேன். ராமர் கையால இறக்கிறதால அவன் உத்தமலோகம் செல்வேன்னு சொல்லிட்டு கவலை எல்லாம் என் மகன் மீதுதான். என் மகனை விட்டுட்டு போறனேன்ற அந்த கவலை தான் அப்படின்னு சொல்றான். அவன் மகன் யாரு? அங்கதன். இதையடுத்து அங்கதனை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்று ஆறுதல் வார்த்தை சொல்லி ராமன் வாலி குச்சி வீரம் குலை வீரமாய் கிடக்கிறான். அது அறிந்த மனைவி தாரை அங்க வரா. ராவணனையே வாலி கட்டி கொண்டு வந்து மலைகளை பெயர்த்து எடுத்து இதெல்லாம் பண்ணவன். ராவணன் மனைவி சொல்றா, வாலி இந்த வீரம் கொண்டவனாச்சேன்னு சொல்லிட்டு மலைகளை பெயர்த்தெடுக்கும் வாலி ராமபானத்தால் மரணத்தின் வாயிலில் இருப்பதை கண்டு சோகத்துல துடித்தார். தான் தடுத்த போதும் போருக்கு போகாமல் இருந்திருந்தால் பிழைத்திருக்கலாமே என்று நினைத்தார். வாலியின் அருகில் சென்று அமர்ந்தபடி அவனை பெருமையாக எல்லாம் பேசி சொல்லி புலம்புறார்.
மூர்ச்சையாய் ஆகி இருக்கிறவன் அவளுக்காகவே உயிர் பிரியாம காத்திருக்கு. உயிர் உடல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த உயிர் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுல அவன் தாரை அழுவது எல்லாத்தையும் கேட்கிறான். ஆனந்தத்தில் வைத்திருந்த தாங்கள் என்னை இப்பொழுது துக்கத்தில் விட்டுவிட்டீர்களே, மாவீரனான தாங்கள் தரையில் கிடக்கிறீர்களே, என்னிடம் பேசுங்கள் பேசுங்கள் என்று கதறினார். அப்பொழுது ஹனுமான் தாரைக்கு ஆறுதல் சொன்னான். தாயே, அவரவர்கள் தங்கள் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி வாழ்கிறார்கள், மடிகிறார்கள். இனிமேல் தாங்கள் வாளிக்காக வருந்தி பயனில்லை. அங்கதனை வளர்ப்பதில் மட்டுமே கவனம் இருங்கள். என் கணவரே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றார் தாரை. தரையில் புரண்டு புரண்டு அழுதால். மரணத்தின் வாயிலில் இருந்த வாளி சுக்ரீவனை அருகில் அழைத்தான். நான் உனக்கு நிறைய தீங்குகள் செய்துவிட்டேன், அதையெல்லாம் இப்பொழுது உணர்கிறேன். என் கர்ப்பம் என்னை அழித்து விட்டது. என் உயிரும் மேலான அங்கதனை உன் மகனாகவே வளர்த்து வர வேண்டும். சகுன சாஸ்திரம் அறிந்த என் மனைவி ஆலோசனையை கேட்டுக்கொள். நான் தர்மம் இந்த மாலையை இந்த மாலையை தரேன். இந்த மாலை இந்திரன் கொடுத்தது எனக்கு. இது உயிரோட இருக்கும் பொழுதுதான் போடணும். நீ உயிருடன் இருக்கும் பொழுது அணிவித்தால் தான் இதற்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த மாலைய நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு வாடி சுக்ரீவனுக்கு அணிவிக்கிறார். உடனே தன் மகன் அங்கதனை அழைத்து, சித்தப்பா சொற்படி நடந்து கொள் என்று அறிவுரை வழங்கினான். யாரிடமும் நெருங்கி பழகாதே, யாரிடமும் விரோதம் வேண்டாம். இந்த 2 வரிகள் எல்லாருக்குமே பொருந்தும். யாரிடமும் நெருங்கி பழகாதே, யாரிடமும் விரோதமும் வேண்டாம். இந்த 2மே அழிவை தரும். அடுத்த சில நொடிகளில் வாலி முக்தி அடைந்தான். வாலியின் மரணத்தை கோரிய சுக்ரீவனும் வாலி இறந்தது கண்டு அழுது புலம்பினான். ராமபாணம் தனக்கு உத்தமலோகம் அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட தாரையை ராமன் சமாதானப்படுத்தினார். ஒரு வீரனின் மனைவி இப்படி புலம்புவது அழகல்ல. அங்கதனை இளவரசனாக ஆக்குகிறேன், உன் ஆலோசனைப்படி இந்த ராஜ்யம் நடக்கட்டும் என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறி அவரு ஆசீர்வதிக்கிறாரு. இத்துடன் இந்த பாகம் முடிவடைகிறது. சுக்ரீவனுக்கு பூ தொடுத்து மாலையா போடுறாங்க இல்லையா, அந்த பூவின் பெயர் என்ன? ஓகே, மிக அருமையாக இன்றைய நிகழ்ச்சி, மிக சிறப்பாக, அதாவது அந்த கதையை எவ்வளவு முழுமையாக சொல்லுகிறீர்களோ அதுபோல ஒவ்வொரு துண்டுகளாக தரும்போது அதை இன்னும் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கிறது. அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இனிதே நிறைவு பெறுகின்றது. அழகாக தந்த மங்கையர்கரசி சுப்பிரமணியம் அவர்களுக்கு இனிய இனிய நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். நன்றி.